சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இருங்க. ஒரு நிமிஷம். நாங்க சொல்றது கொஞ்சம் கேட்டுட்டு போங்கம்மா. அம்மா, உங்களுக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நீங்க கோர்ட் வாசப்படி ஏறி வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதே சமயம் நீங்க எதிர்பார்க்கிற நீதியும் நியாயமும் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்களும் நியாயத்து பக்கம் நிக்கிறது தானம்மா தர்மம். ஆனா இப்படி அநியாயத்து பக்கம் நிக்கிறது எந்த விதத்துல சரியா இருக்கும்? அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும் நினைக்கிறேன். உங்களை உண்மையை சொல்ல விடாம உங்க வாய்க்கு பூட்டு போட்டு வச்சிருக்கிறது யாரு, உங்களுக்கு பின்புறத்துல யாரு இருக்காங்கன்றது எல்லாமே நீங்க சொல்லாமலே எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பிரம்மா ஒரு போலீஸ் ஆபீசரை தவிர அவன் ஒரு அயோக்கிய ராஸ்கல். அவனால இப்படி உங்களை மாதிரி சாதாரண மனுஷங்களை மிரட்டி அடிப்பணியதான் வைக்க முடியுமே தவிர அவனால வேற எதுவுமே செய்ய முடியாது. நீங்க அந்த ஆளோட மிரட்டலுக்கு பயந்து தயவு செஞ்சு பொய்க்கு தொண போகாதீங்கம்மா. நீங்களும் 2 பசங்களை பெத்த தாய்ங்கிற முறையில தான் கேக்குற. சம்பவம் நடந்த அன்னைக்கு உங்க புருஷன் குடிச்சிட்டு தான் எங்க மாமாவோட வண்டியில மோதினாருங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. நீங்க மௌனமா இருக்கிறதுலே தெரியுது. உங்க விருப்பப்படி இங்க எதுவுமே நடக்கல. இப்பவும் கெட்டு போலமா? உங்க புருஷனுக்கு உண்மையிலே நடந்தது விபத்து தானு உங்களுக்கு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே இந்த கோர்ட்ல சொல்றது மூலமா இன்னொரு உயிரை காப்பாத்த முடியும்ல? ஆமாமா, உயிரோட அருமை உங்களோட பெருசா யாருக்கு தெரியாது. எங்க அண்ணன் ரொம்ப நல்லவர். அவர் ஒரு நிரபராதி. தயவு செஞ்சு அவரை கொஞ்சம் காப்பாத்துங்கம்மா. தப்பே செய்யாம அவர் இந்த தண்டனை அனுபவிக்கிறத பாக்குறப்போ என் நெஞ்சே பதறுது. உங்களுக்கு நடந்த இழப்ப நிச்சயம் யாராலையும் மீட்டு தர முடியாது. கணவனை இழந்துட்டு 2 பசங்களை வச்சு தனியா எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுமா. இப்பவும் நீங்களும் உங்க பசங்களும் நல்லா இருக்கணும்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். அதனால நிச்சயம் உங்களை நாங்க இப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம். ஆமா ஆமாமா, உங்களோட 2 பசங்களும் எங்களோட பசங்க மாதிரி. அவங்களோட எதிர்காலத்துக்கும் உங்களோட எதிர்காலத்துக்கும் நாங்க என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிடறோம். ஆனா நீங்க நியாயத்து பக்கம் மட்டும் நிக்கணும். அம்மா, நீங்க சொல்ற உண்மையில தான் எங்க அண்ணனோட வாழ்க்கையே இருக்குமா. அம்மா, தயவு செஞ்சு கோர்ட்ல அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதை மட்டும் சொல்லுங்கம்மா. உங்களுக்கு புண்ணியமா போகும். எங்க அண்ணனும் எங்களுக்கு திரும்ப கிடைச்சிருவாரு. உங்களுக்கு நாங்க என்ன செய்யணுமோ அதை நாங்க செஞ்சிடறோம். அவனுக்கு பணம் கொடுக்குறானுங்க, அதை கொடுக்குறானுங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சாஞ்சன்னு வச்சுக்க, உன் 2 பசங்க மேலையும் ஊர்ல உள்ள மொத்த கேஸையும் போட்டு உள்ள தள்ளிடுவேன். அப்புறம் ஆயுசுக்கும் ஜெயில் கம்பிக்கு நடுவுல நின்னுதான் பார்க்கணும். புரியுதா? இங்க பாருமா, என்னை யாரும் மிரட்டவும் இல்ல, என்ன வற்புறுத்தவும் இல்ல. நீ நினைக்கிற மாதிரி என் புருஷன் குடிகாரன் இல்ல. வேணும்னே காரியத்தை கொன்னது அந்த திருமுருகன் தான். என் புருஷனுக்கு நீதி கிடைக்கணும், அதுக்காக தான் நான் கோர்ட்டுக்கு வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, நானும் என் பசங்களும் நல்லா இருக்கணும்னு அன்னைக்கு சொன்னீங்கல்ல, உண்மையிலே அப்படி நினைச்சீங்கன்னா இதுக்கப்புறம் இதை பத்தி பேச வேணாம். நான் வரேன். ஐயோ அம்மா 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 அம்மா, ஒரு நிமிஷமா. வேலு, என்ன நீங்க? என்ன செல்வி இது? நம்ம என்ன சொன்னாலும் அந்த அம்மா மனசே இறங்க மாட்டாங்க. அந்த பிரம்மா அந்த அளவுக்கு அவங்கள மிரட்டி வச்சிருக்காங்க வேலு. அவங்களே உண்மையை சொல்ல நினைச்சாலும் அந்த பயம் அவங்கள உண்மையை சொல்ல விடாம தடுக்குது. அவங்க பேசிட்டு போறதை வச்சே தெரியல. இதுக்கு மேலே நம்ம அவங்கள வற்புறுத்துறது சரியா வராதுன்னு நினைக்கிறேன். ஏங்க, இந்த கேஸ்ல முக்கியமான சாட்சியே இவங்க தான். ஆனா இவங்களே பொய் சாட்சி சொன்னா அண்ணன் எப்படிங்க வெளியெடுக்கிறது? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. கவலைப்படாதீங்க வேலு, லாயர் வந்துருவாரு. நிச்சயம் நமக்கு சாதகமா ஏதாவது ஒரு சாட்சியாவது கிடைக்கும். ஏன் இந்த அம்மாவே கடைசி நேரத்துல மனசு மாறி உண்மையை சொன்னா கூட ஆச்சரியம் இல்ல. நம்ம நல்லதே நினைப்போம். வேலு, வாங்க, அங்க அண்ணி அப்பெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க.
நீங்க சொல்ற மாதிரி பண்ணிக்கலாம் சரிங்க சார். அதோ வேலு அக்கா என்னப்பா திரு எப்ப வருவான் கேட்டியா? அக்கா கிளம்பி ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சாமா. எப்படியும் ஒரு 5-10 நிமிஷத்துல வந்துருவாங்க. வந்துருவாரு மாமா.